வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸசைஸ் 3.5ல செகண்ட் கொஸ்டின். எக்ஸாமின் ஃபார் த ரேஷனல் ரூட் ஆஃப் 2x³ - x² - 1 = 0. அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு எத்தனை ரேஷனல் ரூட் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிவன் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 2x³ - x² - 1 = 0. இது எப்படி பார்க்கலான்னா ரூட்டு இப்போ வந்து சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் இந்த ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட்லாம் இருக்குல்ல அந்த நம்பரை ஃபுல்லாக சம் பண்ணுங்கள். அது சம் பண்ணும்போது ஆன்சர் 0ன்னு வந்துருச்சுன்னா x = 1ங்கிறது ஒரு ரூட்டாக இருக்கும். இப்போது சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 2, அடுத்து எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது? எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். நான் மைனஸ் இருக்கனால -1. கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? -1. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 -1 -1 -2. ஆன்சர் என்னது? 0. இப்போது therefore x = 1 is a root. x = 1ங்கிறது ஒரு ரூட். நம்மளுக்கு 0ன்னு வந்துருச்சுன்னா x = 1ங்கிறது ஒரு ரூட்டு. இப்போ x = 1ன்னு எடுத்துகிட்டு இதில் சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் இருக்குது, இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை. ஸோ எக்ஸ் டேர்ம் இல்லைன்னா என்ன செய்யணும்? 0xன்னு சேர்த்துக்கணும். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? 0ன்னு போடணும். அதுக்கப்புறம் x², x³ மற்றதெல்லாம் அதோட கோஎஃபிஷியன்ட் எழுதுனா போதும். எது இல்லையோ, எந்த வேரியபிளில் க்யூப்போ ஸ்கொயர்டோ அல்லது எக்ஸோ எது இல்லையோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? 0ன்னு சேர்த்துக்கணும். மீதி ரூட்டை சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். x = 1ங்கிறது ஒரு ரூட்டாக இருந்திருக்கு. நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருந்துச்சுன்னா 2 -1 எக்ஸ் டேர்ம் இல்லை, அதனால் 0ன்னு போட்டிருக்கோம். அந்த கான்ஸ்டன்ட். இப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும்? எடுத்தோன்னே இங்கே 0ன்னு போட சொல்லியிருக்கேன். 2 + 0 2 2 × 1 ரெண்டே மல்டி பண்ணுங்கள். 2 2லேருந்து -1 போச்சுன்னா +1 வரும். 1 × 1 1 0 + 1 1 1 × 1 1. இங்கே வேல்யூ வந்து -1. அது கான்ஸ்டன்ட் வந்து -1. -1 1 என்னது? 0. ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா கான்ஸ்டன்ட்டு x². அப்போது 2x² + x + 1 = 0. இதை நம்ம ஃபேக்டரை எப்படி பிரிக்க முடியுமான்னு பாருங்கள். 2 × 1 2. இந்த 2வை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் 1:2 பிரிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணாலோ இல்லை இங்கே மைனஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னா ரெண்டையும் மல்டி பண்ணும்போது ப்ளஸில் தான் வருது. அதனால் இதை வந்து ஃபேக்டர் மூலிமா செய்ய முடியாது. நம்ம x = ஃபார்முலா போடணும்னா அந்த ஃபார்முலா அப்படி செய்யுங்க. x = -b ± √b² - 4ac/2a. இந்த ஃபார்முலாவில் போடுங்க. இப்போது ஏக்கு பதில் வேல்யூ என்ன இருக்குது? 2 இருக்குது. பிக்கு பதில் வேல்யூ எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது? எதுவும் இல்லைன்னா 1. சியோட வேல்யூ என்னது? கான்ஸ்டன்ட்டு 1. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன எழுதுவோம்? x = -b. அப்போ -1 ± √b². 1² 1 தான். 1² 1. அடுத்து -4 × ஏக்கு வேல்யூ 2, சிக்கு வேல்யூ 1 /2a 2 × 2. இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். -1 ± √1 -4 2s are 8 /2 × 2 4. அதுக்கப்புறம் -1 ± 8லேருந்து 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? -7 வரும். ஏன்னா மைனஸ் வேல்யூ தான் பிக்கஸ்ட் வேல்யூ, அதனால் -7 அந்த 4 எழுதிக்கோங்க. இப்போது -1 ± I √7 எழுதுவோம். ஏன்னா ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்துச்சுன்னா -1னா அதுக்கு ஆன்சர் என்னது? I. அதனால் என்ன செஞ்சுருக்கோம்? இந்த -7 இருக்கிறதுனால 7 மட்டும் எழுதிட்டு இந்த மைனஸை ரூட் விட்டு வெளியே எடுக்கும்போது என்ன வரும்? அதாவது √-1க்கு வேல்யூ I. என்ன செஞ்சுருக்கோம்? இந்த மைனஸ்க்கு பதில் என்ன செஞ்சுருக்கோம்? ஐன்னு போட்டிருக்கோம். /4. அப்போது நம்மளுக்கு எத்தனை ரேஷனல் ரூட் வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வரும் I வந்துச்சுன்னா. ஸோ நம்மளுக்கு ரேஷனல் ரூட்டு ஒன்றே ஒன்று தான் கிடச்சிருக்கு. அந்த ரூட் என்னென்னா x = 1. x = 1 இஸ் a ரேஷனல் ரூட்டு. ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு ரூட் மட்டும் கிடச்சிருக்கு. அதே இதில் செகண்ட் ரோமன் பாருங்கள். x⁸ - 3x + 1 = 0. இதுலேயும் எத்தனை ரேஷனல் ரூட் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிவன் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இது எப்படி பார்க்கணும்னா இப்போ an = இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? x⁸ 1. அதே a�not வேல்யூ என்னது? 1. இந்த ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்ன வரும்? 1 தான் வரும். இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா the root
b by q equal to என்னது 1 by 1 இது டிவைட் பண்ண என்ன வரும் 1 தான். then as p, q ரெண்டுக்கும் ஃபேக்டர் என்னது 1. இப்போ p is a factor of 1. p is a factor of a0 அதுக்கு வேல்யூ என்னது 1 தான். அதே மாதிரி q is a factor of an equal to value 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. p of x equal to x power 8 minus 3x plus 1. இப்போ நம்ம இதில் வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ p of ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபேக்டர் வந்து என்ன வந்திருக்கு 1 தான் வந்திருக்கு. ஸோ 1ன்னு போட்டு பாருங்கள். p of 1 equal to 1 power 8 1 தான் minus 3 into 1 plus 1. 1 power 8க்கு வேல்யூ எவ்வளவு 1 தான். எதன் அடுக்கு அதாவது 1ஓட பவர் என்னவாக இருந்தாலும் அது என்னது 1 தான். அப்போ 1 minus 3 into 1 3 plus 1. இப்போ நம்மளுக்கு 1 plus 1 எவ்வளவு 2 minus 3. 2 minus 3 ஆன்சர் என்னது -1. நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0 அதாவது 0 வந்தால் தான் 1 வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து -1 வருது. ஸோ 1 வந்து ஒரு ஃபேக்டர் கிடையாது. 1 has no factor. 1 வந்து ஃபேக்டராக இருக்காது. therefore இதுக்கு வந்து என்னது எந்த ரேஷனல் ரூட்டும் இருக்காது. hence the equation has no rational root. எந்த ரேஷனல் ரூட்டும் இதுக்கு இருக்காது. நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இதுக்கு நம்ம p by qங்கிற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 1 by 1 equal to 1. இதுக்கு இந்த p, qக்கு ஃபேக்டர் என்ன இருக்குது 1 தான் இருக்குது. அப்போ pயோட ஃபேக்டரும் 1 தான், qயோட ஃபேக்டரும் 1 தான். அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம கொடுத்துருக்க அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்யணும் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 0 வந்தால் தான் 1 வந்து ஒரு ரூட்டாக இருக்கும். நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டோம். பார்க்கும்போது ஆன்சர் நம்மளுக்கு 0 வரல -1 வருது. அப்போ 1 வந்து ஒரு ஃபேக்டராக இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நோ ரேஷனல் ரூட். இதுக்கு வந்து ரேஷனல் ரூட்டே கிடையாது. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க.